நிலைவரமான தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வல்லமையின் விதை பிலிப்பியர் 4:11. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறதான ஒரு சத்தியம் இது. அவர் தன்னுடைய வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் எந்த குறைவுகள் வந்த போதிலும் சோர்ந்து போகாம அந்த நிலையிலும் வாழ அவர் கற்றுக்கொண்டார். அதனால தான் தைரியமா இந்த வார்த்தையை அவர் எழுதியிருக்கிறாரு. அதே போல எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் அதுல சோர்ந்து போகாம மனரம்யமா அதை ஏற்றுக்கொள்ள நாமும் முன் வர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில உயர்வு வந்தா மட்டும்தான் கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரு என்கிற நினைவை எடுத்து போட்டு தாழ்ந்த நிலைமைக்கு நாம போனாலும் கர்த்தர் நம்மோடு தான் இருக்கிறான்னு நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த 2 காரியங்களுமே தேவன் நமக்கு எதையாகிலும் கற்றுக்கொள்ளதான் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம்ம இந்த வழிகளில் நடத்தும் போது நம்ம அதை மனப்பூர்வமாய் நாம் அதை ஏற்றுக்கொண்டு நாம் அதில் கடந்து செல்லும் போது கர்த்தர் நமக்கு ஏற்ற நேரத்துல எதை செய்யணுமோ அதை நேர்த்தியாய் செய்து நம்மை சந்தோஷப்படுத்துவார். நம்முடைய வாழ்க்கையில நாம உயர்வை மட்டும் எதிர்நோக்கி காத்திருக்க கூடாது. 2 சூழ்நிலைகள் வந்தாலும் நாம் அதிலையும் வாழ கற்றுக்கொண்டு கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தும் பொழுது அவர் நம்மை மகிமைப்படுத்த அவர் போதுமானவரா இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் மனரம்யமா இதில் வாழ கற்றுக்கொண்டு கர்த்தருக்காய் பிரகாசிப்போம், ஜெபிப்போம். எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற தேவனே, நாங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் உண்மை விட்டு பிரியாம அதில் நிலைத்திருக்க நீங்க உதவி செய்யுங்கப்பா. எப்படி பிதாவாகிய தேவன் உங்களுக்கு கொடுத்ததான காரியத்துல இந்த பூமிக்கு வந்து நீங்க நிலைத்திருந்தீங்களோ அதே போல நாங்களும் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களுக்கு மனரம்யமாய் வாழ கற்றுக் கொடுப்பாராக. வல்லமையில் வளரு, வல்லமையாயிரு. God bless you.